தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 திராவிட கட்சிகளுக்கு பலத்த அடியை கொடுத்துவிட்டு தமிழகத்தில் கட்சி துவங்கி 3 ஆண்டுகளிலே தான் சந்தித்த முதல் தேர்தலிலே அபார வெற்றியை பெற்று ஆட்சிப்படத்தை அலங்கரித்திருக்கும் தாவேக அரசு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இன்றுடன் தனது 100வது நாளை நிறைவு செய்திருக்கிறது. 100 நாள் கடந்து வந்த பாதைகளின் பல்வேறு விஷயங்கள் விமர்சனங்களாகவும் பல விஷயங்கள் பாராட்டுக்குரியதாகவும் இந்த அரசின் மீது சமமாக பேசப்பட்டு வரும் நிலையில் இன்னும் இந்த அரசு இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்திருக்க வேண்டும், மாற்றங்களை தந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் சில விஷயங்களில் இந்த அரசு அனுபவமில்லாத புதிய அரசாக இருந்தாலும் கூட அதிரடியாய் எடுத்த முதலமைச்சரின் அதிரடி நடவடிக்கைகளால் சில மாற்றங்கள் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது என்பதையும் யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அமைந்த இந்த அரசு பதவியேற்ற முதல் நாளிலே பல அதிரடி நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாலும் கடந்த 100 நாட்களில் மாநிலத்தின் பல நிதி நிலைகள், நிர்வாக கட்டமைப்பு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றில் கடுமையான சில சவால்களையும் சில பின்னடைவுகளையும் சந்தித்து இருக்கிறது என்பதையும் எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. தேர்தல் நேரத்தில் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன், நான் உங்கள் விஜய் வருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் விஜய் கடந்த 100 நாட்களில் பல முக்கிய விஷயங்களாக பல விவகாரங்களில் மெத்தன போக்கை கையாண்டதும் எப்படி அதை அணுகுவது என்பது தெரியாத நிலையில் நிர்வாக சீர்கேடுகளில் சில தவறுகள் அரங்கேறியதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கான நலத்திட்டங்களை தருவதாகவும் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிக்கக்கூடும் என்பதான எதிர்பார்ப்புகள் மத்தியில் இருந்த நிலையில் பல அறிவிப்புகள் வெறும் வெற்று அறிக்கைகளாக மற்றும் இருந்ததாகவும், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட பல வாக்குறுதிகள் ஆட்சிப்பிடத்திற்கு வந்து 100 நாட்கள் ஆகியும் அதையெல்லாம் பொதுமக்கள் கைகளில் இன்னும் கிடைக்கப்பெறாமல் இருப்பதனால் இதெல்லாம் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் எட்டாக்கணிகாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதைப் போல வெறும் வெற்று அறிக்கைகளாக மட்டுமே இருந்ததை தவிர ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கு வந்த பிறகு மக்கள் கைகளில் அது கிடைக்காமல் போனது இன்னும் பெரிய ஏக்கத்தின் குரலாகவே பொதுமக்கள் இடத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட பல திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையிலும் தொலைநோக்கு பார்வையிலும் சில விஷயங்களை கொண்டு வந்ததை உள்ளபடி பாராட்டுகிற மக்களின் பார்வைகளும் மறுபுறம் எதிரொலித்துக் கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் எனும் திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சென்னை நகரின் பல இடங்களில் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதும் இதனால் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்கள் குறைந்து இருப்பதையும் காண முடிகிறது. இதெல்லாம் ஒருபுறம் சாதனை பட்டியல் என்று சொன்னாலும் கூட தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட பல விஷயங்கள் இன்னும் கைக்கு கிடைக்காமல் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்கள் என்பதான குரலும் பார்க்க முடிகிறது. வீட்டு உபயோக நுகர்வோருக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்துவதன் மூலம் சுமார் 1.42 கோடி குடும்பங்கள் பயனடை தொடங்கியிருக்கிறார்கள். எனினும் மின்கட்டண உயர்வு சமீபத்தில் அதிகரித்து வந்ததால் சென்னை வாசிகள் உள்ளிட்ட பல நகரங்களின் முக்கிய நகரங்களிலும் இந்த பிரச்சினை பெரும் அளவில் எதிரொலிக்கப்பட்டதையும் மறந்துவிட முடியாது. கோடைக்கால வெப்பம் காரணமாக ஏசி மற்றும் குளிர்சாத பெட்டிகளின் பயன்பாடுகள் அதிகரித்திருக்கலாம் என்பதான பல தொழில்நுட்ப கோளாறுகளை காரணம் காட்டி கட்டணங்கள் மின்கட்டணம் அதிகரித்திருப்பதற்கான அடிப்படை விஷயங்களை தீர்ப்பதற்கான வழி தெரியாமல் திணறிய அந்த காட்சிகளையும் இந்த அரசின் மீது சொல்லப்படும் இயலாமையின் வெளிப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளித்தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் ஏறக்குறைய 150 மீட்டர் சுற்றளவு கொண்டுள்ள பல இடங்களில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகள் உடனடியாக மூடப்படும் என்பதான குரல்கள் சொன்னதைப் போல சில விஷயங்களில் வேகம் எடுத்து செய்ததை சமூக ஆர்வலர் மத்தியில் வரவேற்பையும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல பாராட்டையும் கிடைத்திருப்பதும் மறுப்பதற்கில்லை. அதே நேரம் நேர்மையான ஆட்சி என்று ஆட்சிப்படத்திற்கு வந்து முதலமைச்சர் ஊழல் லஞ்ச லாவணியங்களை ஒழிப்பேன் என்பதாக பல மேடைகளில் தனது சூளுரையை உரைத்தபோதும் தனது கட்சிக்கு வந்து சேர்ந்த பல முகங்களின் அடையாளங்களில் பல பின்னணிகள் உழைந்து கொண்டிருக்கிறது. இவர்களையெல்லாம் வைத்து எப்படி தூய்மையான ஆட்சியை தர முடியும் என்ற விமர்சனங்களும் இந்த 100 நாட்களுக்குள் எழுந்தது யாராலும் மறந்துவிட முடியாது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சொத்து வரியை உயர்த்துவதற்கான விஷயங்களை மாநகராட்சி நிர்வாகங்கள் எடுத்த போதும் பெரிய அளவில் உயர்த்தப்படவில்லை என மாநில அளவில் சில குரல்கள் அரசின் சார்பில் முன்வைக்கப்பட்ட போதும் அதனுடைய உண்மைத்தன்மைகளையும் சிறத்தன்மைகளையும் நிர்வாகத்தின் முறையான வெளிப்படைத்தன்மையும் காட்ட முடியாமல் திணறி கொண்டிருப்பதும் மாநகராட்சி நிர்வாகத்தில் அறிவிக்கப்பட்ட தகவல்களை திரும்ப மீண்டும் பெற்றுக்கொண்டதும் என்பதமான குழப்ப சூழல்கள் அரங்கேறியதும் இந்த அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டின் வெளிப்பாடாக இருந்ததை பொதுமக்கள் பலரும் தனது விமர்சனங்களின் வாயிலாக முன்வைத்து வருகிறார்கள். அதேபோல் தமிழ்நாட்டில் மத்திய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் பயிர்க்கடன்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்படும் என டெல்டா விவசாயிகள் பெரும் அளவில் எதிர்பார்க்கப்பட்டிருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் அரசின் அறிவிப்புகள் ஏனை பசிக்கு சோளப்பொரி போல் இருந்ததாகவும் இதனால் பல டெல்டா விவசாயிகள் அதிருப்தியின் உச்சத்தில் இருந்ததையும் மறுப்பதற்கில்லை. புதிய அமைச்சர்களின் நிர்வாக சுமை காரணமாக
அனைத்து முக்கிய முடிவுகளும் முதலமைச்சரின் தனி செயலம் வழியாகவே எடுக்கப்பட்டு வருவது ஒரு புதிய பரிமாணத்தின் வளர்ச்சி என்ற பார்வையில் பார்க்கப்பட்டாலும் எல்லா விஷயங்களும் முதல்வரின் கவனத்திற்கு சென்ற பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பதான நிலை எடுப்பதன் காரணமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் பல பணிகள் மிகப்பெரிய தொய்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது என்பதான புலம்பல்களை மூத்த அதிகாரிகள் பலரும் சொல்லிக் கொண்டிருப்பதையும் மறுப்பதற்கில்லை. அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை, ஊரகத்துறை வளர்ச்சிப் பணிகளில் திட்டப்பணிகளை ஏலம் எடுப்பதில் கடந்த காலங்களில் முன்வந்த டெண்டர் எடுக்கும் நிறுவனங்கள் எல்லாம் தற்போது டெண்டர் எடுப்பதில் சுணக்கத்தை வெளிப்படுத்தி வருவதையும் காண முடிகிறது. காரணம், லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும் என்ற வெளிப்படையான இந்த அரசின் செயல்பாடுகள் ஒருபுறம் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் லஞ்ச லாவண்யங்களை நடத்த முடியாமல் நிர்வாகத்தின் பல்வேறு விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதனால் நிர்வாகத்தில் பல பணிகள், அரசின் முக்கிய கோப்புகள் எல்லாம் முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களின் மேசையின் மேலே பல நாட்களாக தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதான விஷயங்களையும் பகிரங்கமாக எடுத்து சொல்கிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். மகளிருக்கான உரிமை தொகை 2000 ரூபாய், இலவச சிலிண்டர், மாநிலம் முழுக்க அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிப்ப பயணச்சீட்டு என்பதான தாவேக அரசின் டாப் 10 வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆனது என்பதான கேள்விகள் இன்னும் பல இடங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. மாற்றங்களை தருவதாக சொன்ன இந்த அரசு பல ஏமாற்றங்களை தந்திருப்பதாகவும், இன்றைக்கும் பல பெண்கள், வாக்களித்த பெண்கள், அதுவும் இந்த அரசால் நம்பிக்கையோடு காத்திருந்தவர்கள் பலருக்கும் இந்த விஷயங்கள் காலதாமதம் ஆவதால் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகளின் மத்தியில் காத்துக் கொண்டிருப்பதும் இந்த 100 நாட்களில் பார்க்க முடிந்தது. மாநில வளர்ச்சிக்கு தொழில்துறையின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதான நிலைப்பாட்டில் இந்த அரசு பல்வேறு விமர்சனங்களின் மத்தியிலும் தொழில்துறை அமைச்சரை பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் அரங்கேறிய ஊடகங்களில் வந்த செய்திகள் ஒருபுறம் இருந்தாலும் அத்தனை விமர்சனங்களுக்கு மத்தியிலும் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு என்ற மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக சுமார் 104க்கும் மேற்பட்ட பல நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து 1.2 லட்சம் கோடி மதிப்பிலான பல ஒப்பந்தங்களுக்கு கையொப்பமான பல விஷயங்கள் உள்ளபடியே பாராட்டுக்குரியது என தொழில் வர்த்தக நிறுவனங்கள் பலரும் பாராட்டியே இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, பிரதான எதிர்க்கட்சிகள் ஆளும் அரசின் 100 நாள் சாதனையை குறித்த பல வேதனை பட்டியல்களை வெளியிட்டு தமிழகத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்த விவரங்களை பல தளங்களில் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதும் எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான புகார்களை வைத்து சட்டப்பேரவையை அதர வைத்திருந்த காட்சிகளையும் எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. குறிப்பாக புதிய அரசு பொறுப்பேற்ற 140 மணி நேரத்திற்குள் மாநிலம் முழுவதும் ஏறக்குறைய 24 கொலைகள் அரங்கேறியதும், தற்போது வரை 200க்கும் மேற்பட்ட கொலைகள் அரங்கேறியிருப்பதான அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களை கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து பாலியல், பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் குற்றச்சாட்டு சம்பவங்கள் என்பதான பல பட்டியல்களை திமுகவின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அனல் பறக்கும் விதத்தில் எடுத்து வைத்ததையும் யாரும் நேரலை காட்சிகளில் மறந்திருக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் கடந்த 100 நாட்களில் தாவேக அரசின் மூலமாக பல அரசு நிறுவனங்களில் லஞ்ச லாவண்யங்கள் குறைக்கப்பட்டிருப்பதும், தமிழகத்தில் ஊழல், லஞ்ச லாவண்ய விஷயங்களில் சில கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்திருப்பதையும் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சாதாரண பணிகள் தொடங்கி முக்கிய பத்திர பதிவுகள் என்பதான பல விஷயங்களிலும் நீண்ட நாட்களாகி காத்திருந்து லஞ்ச லாவண்யங்களில் புரள வேண்டிய நிலைகளெல்லாம் தற்போது மாறப்பட்டு எளிமையான நடைமுறை விஷயங்களை அமுல்படுத்தியிருப்பதை உள்ளபடியே மக்கள் தரப்பிலிருந்து பாராட்டுகளாக குவிந்து கொண்டிருப்பதும், எந்த காரியத்திற்கும் லஞ்சம் கொடுக்க தேவையில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 100 நாள் ஆட்சியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் உணர முடிவதாக பலரும் பாராட்டுகிறார்கள். தேர்தல் களத்தை சந்தித்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் களத்தில் கால்பதித்து தான் சந்தித்த முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று ஆளும் கட்சியாக அபார வளர்ச்சியடைந்து கூட்டணிக்கு தேவையான எண்ணிக்கைக்கு குறைவுபடுகிற பொழுது தோழமைக்கு துணை நின்ற அரசியல் கட்சிகளை அமைச்சரவையில் இடம் கொடுத்து தோழமை கட்சிகளின் மத்தியில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழாத பல அரசியல் அணுகுமுறை சம்பவங்களை அரங்கேற்றியதுடன் மக்களுக்கான திட்டங்களை தொலைநோக்கு பார்வையில் தருவதற்கான முனைப்போடும் செயல்படும் இந்த தாவேக அரசின் மீது பல செயல்கள் பாராட்டுக்குரியதாக புகழாரம் சூடப்படும் அதே நிலையிலும் கூட எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் கடந்த 100 நாட்களில் நடந்த பல புள்ளி விவர குற்றச்சம்பவங்களின் பின்னணிகளையும் அரசின் செயலற்ற தன்மைகளின் வெளிப்பாடுகளையும் விளக்கும் விதமாக பல பட்டியல்களையும் சமமாக எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் தாவேக அரசின் முன் வைக்கப்படும் 100 நாள் சாதனை பட்டியலின் மலரும் முள்ளும் என்பதான பதிவுகளின் பார்வையாக நின்று கொண்டிருக்கிறது.